Hi friends, this is Anto. And இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து பேக்கப் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட SQL சர்வர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட லோக்கல் இன்ஸ்டன்ஸ் இது. ஹோப் உங்களுக்கும் இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா பேஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட நார்த்வின் டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நான் வந்து பேக்கப் எடுக்க போகிறேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுக்குள்ளே வந்து ஒரு 4 GB இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த 4 GB இன்ஃபர்மேஷனை என்னால் பப்ளிஷ் டு ப்ரொவைடர் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் கொஞ்சம் 4 GB அப்படியே வந்து நிற்கும். பட் நான் வந்து ஒரு 2 GB இன்ஃபர்மேஷனை நான் வந்து பேக்கப் எடுக்க போகிறேன். ஸோ அது நான் பேக்கப் எடுக்கும்போது அது கம்ப்ரஸ் ஆகி ஒரு 500 MB, இந்த ஒரு 3 GB வந்து ஒரு 500 MB டேட்டா அளவுக்கு கம்மியாகி நம்மளுக்கு கையில் வரும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர்பான பேக்கப்பாக நமக்கு கிடைக்கும். அண்ட் இது ஈஸியாக அட்டாச்சும் பண்ணலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக்கப் இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நார்த்வின் டேட்டா பேஸை நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன்னா டாஸ்க்னு ஒரு ஏரியா இருக்கும், நல்லா கவனிச்சிங்கன்னா. இதை வந்து பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னுடைய மை கம்ப்யூட்டர் போயிட்டு என்னுடைய C டிரைவில் என்னுடைய ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இல்லை மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் இதில் போய்க்கிறேன். இதில் போயிட்டு என்னுடைய MS SQL 10_15 ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளேயும் போங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேக்கப் இருக்குது, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் இதோடைய டெஸ்டினேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் ஃபோல்டர், அதுக்குள்ளே MS SQL 10_50, அதுக்குள்ளே MS SQL, அதுக்குள்ளே பேக்கப், அதுதான் இங்கே இருக்குது. இப்போதைக்கு இது எம்டியாக இருக்குது இந்த ஃபோல்டர். நான் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் பேக்கப் எடுத்து முடிச்ச உடனே இந்த இடத்துல ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதை பற்றி நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்த்வின் டேட்டா பேஸ் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் பேக்கப். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த விசர்ட் வந்துடும். மேக் ஷுவர் டேட்டா பேஸ் வந்து நார்த்வின் செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஃபுல்லத்தையும் நம்ம டேட்டா பேக்கப் எடுக்க போகிறோம். அண்ட் இது டேட்டா பேஸ் நம்ம பேக்கப் நேமு. ஸோ இது வந்து நம்மளுடைய டேரக்டரி, எங்கே வந்து பேக்கப் எடுக்க போகிறோம் அப்படின்றத சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். ஸோ இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த இடம் தான். இதோட ஃபைல் வந்து northwin.bak அப்படின்னு சேவ் ஆக போகுது எக்ஸ்டென்ஷனில். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கிளிக் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, பேக்கப் ஆஃப் டேட்டா பேஸ் நார்த்வின் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஜஸ்ட் நான் கிளிக் ஓகே பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் 100% வந்திருக்கும். ஸோ எங்களுக்கு வந்துருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 100% நம்மளுடைய டேட்டா பேஸ் வந்து பேக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ இந்த ஃபோல்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கப் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த northwin.bk ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேக்கப். சரி, ஓகே, நான் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் தான் பேக்கப் எடுத்துட்டேன், எனக்கு இந்த டேட்டா பேஸ் தேவையில்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, என்னோட விஷுவல் ஸ்டுடியோ ஃபஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட விஷுவல் ஸ்டுடியோவில் அது ஓப்பன் ஆயிருக்கு. அதனால என்னால் இந்த டேட்டா பேஸை இப்போ எனக்கு டெலீட் பண்ண முடியாமல் இருக்குது. நான் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கேன்சல் இட். ஸோ என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோவை ஃபஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்னுடைய நார்த்வின் டேட்டா பேஸ் என்னால் டெலீட் பண்ண முடியும். டெலீட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ என்னோட நார்த்வின் டேட்டா பேஸை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து அதை வந்து நான் இப்போ ரீஸ்டோர் பண்ணணும். இப்போ எனக்கு அந்த டேட்டா பேஸ் எனக்கு வேணும். பட் என்கிட்ட வந்து என்னுடைய பேக்கப் இருக்குது. ஸோ இந்த பேக்கப்பை யூஸ் பண்ணி நான் வந்து திரும்பி என்னுடைய அந்த நார்த்வின் டேட்டா பேஸை வந்து நான் வந்து திரும்பி என்னுடைய SQL சர்வருக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய டேட்டா பேஸை நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச்னு ஒன்று இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி போய் நம்ம வந்து இது வந்து இந்த மெத்தட் வந்து நார்மலாக நம்ம டேட்டா பேஸை வந்து அட்டாச் பண்ணுற மெத்தட். இது வந்து எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ்லேருந்து நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு MDF ஃபைல் இருந்ததுன்னா அதை அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆக்சுவலி பேக்கப்பை ரிட்ரீவ் பண்ணுறது. ஸோ அதுக்கு இந்த மெத்தட் சூட் ஆகாது. ஏன்னா நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் வாட்டி இதை கற்றுக்கும் போது நான் இந்த தப்பு பண்ணேன் என்னுடைய இன்ஜினியரிங் 3rd இயரில். அண்ட் அதுக்கு பதிலாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேட்டா பேஸை ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் டேட்டா பேஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு அடுத்த ஆப்ஷன். இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகி நிற்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து நார்த்வின் டேட்டா பேஸ் சும்மா என்னுடைய டேட்டா பேஸ் நேமை டைப் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். இங்கே நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நான் வந்து ஃப்ரம் டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த லிப்ஸஸை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணால் நம்மளால் வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த விண்டோவில் வந்து நம்மளோட பேக்கப் ஃபைலை வந்து அட்டாச் பண்ணணும். இங்கே ஆட் இருக்குல்லையா, ஆட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக நம்மளுடைய பேக்கப் ஃபோல்டருக்குள்ளே வந்து நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய northwind.bak அப்படின்ற ஃபைல் இருக்குது. ஆக்சுவலி இதுதான் நம்மளுடைய பேக்கப். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இது நீங்கள் டிக் பண்ணணும், மறந்துடாதுங்க. நிறைய வாட்டி இதை டிக் பண்ணாமல் நான் வந்து ஓகே பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். இது டிக் பண்ணாமல் ஓகே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எரர் வரும். யூ மஸ்ட் செலக்ட் த ரிஸ்டோர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கணும். ஸோ எக்ஸிக்யூஷன் 100% வந்துடுச்சு. ரிஸ்டோர் ஆஃப் டேட்டாபேஸ் நார்த்விண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த்விண்ட் டேட்டாபேஸ் இப்போ நம்மளுக்கு திரும்பி நம்மளுடைய SQL சர்வருக்கு வந்திருக்கும். ஸோ இதை இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக பேக்கப் எடுக்கவும் முடியும், நம்மளுடைய பேக்கப்பை திரும்பி ரீஸ்டோர் பண்ணவும் முடியும்.